அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருடா மகனே. அடா 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 எங்க அம்மா முஞ்ச பார்த்தாக்கா கடவுளே நேர்ல வந்த மாதிரி இருக்குது. போயிட்டப்பா வேலைக்கு. அம்மா அப்பா எழுப்புமா சொல்லிட்டு போறேன். அப்பா டயர்டா பத்துங்கிறாரு கண்ணு. ஆமா வயசாகுதுல அவருக்கும் கை கால்லாம் வலிக்கும் போலுக்குது. நீ போயிட்டு வா கண்ணு, வேலைக்கு டைம் ஆயிடு போத. அம்மா அம்மா என் தெய்வமே என்னடா? நன்றிமா என்னை இவ்வளவு பெருச ஆளாக்கிறியா, நன்றி. சரிடா கண்ணு, நீ வேலைக்கு போடா. உன்னை விட்டு வேலைக்கு போறதுக்கு மனசே வரலம்மா. டேய் மேஸ்திரி வெயிட் பண்றாரா, வாடா. இருடா எங்க அம்மா கிட்ட பேசுனீங்கறல்ல. சரி பேசிட்டு வா, அவர் வேற ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருக்காரு. நீ போடா கண்ணு, வெயிட் பண்றாங்களா. அப்போ ஒரு வாட்டி எழுப்புமா, ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறேன். அவர் தான் ரொம்ப டயர்டா தூங்குறாருன்னு சொன்னல. சரி நான் அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். அப்பா அப்பா. டேய் மேஸ்திரி வராருடா. வட்டண்டா எங்க அப்பா அம்மாவுக்கு மிஞ்சி என்னாக்குதா. நீ என்ன பண்ணிக்கிற? ஒரு ஆளை காணா. மேஸ்திரி எங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்த மேஸ்திரி. இந்த விஷயம் இப்படியாப்பட்ட பையனா? என்னப்பா சொல்ற? தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அட 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 அட. இந்த ரெண்டு தெய்வத்தை கும்பிட்டு வந்தா தான் என்னால வேலையை செய்ய முடியும். உன்னை பார்த்து நிறைய பேர் கத்துக்கணும்பா. அம்மா நன்றிமா. டேய் கண்ணு போடா. இது மாதிரி புள்ளைய பெத்து வச்சதுக்கு நீங்க குத்து வச்சிருக்கணும். ஆமா 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 பாத்துக்கடா, இது மாதிரி பெத்தவங்களை மதிக்கணும். சரி மேஸ்திரி, உங்க அம்மா போன சொன்ன சத்தீஷா. ஆமா, அதுக்கு வயசு அதிகமாயிடுச்சா. அது இருக்கட்டும், நீ ஆசிரமத்துல விட்ட ஆளு தானே. வயசெல்லாம் கிளறக்கூடாதுப்பா. அப்பா எவ்வளவு டயர்டா தூங்குறப்பா. அட அட அட. அப்பா கால புள்ள அழுத்துறாங்க. டேய் கண்ணு போதும், வேலைக்கு போடா. நோ, எவ்வளவு நேரம் ஆட்டோ வச்சு வெயிட் பண்ணி கிடக்குறது? இருப்பா வரட்டும். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. டேய் கனகராஜ். கனகராஜ் என் பேர் தான். டேய் சுரேஷ்ரா, நம்ம ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சவன். டேய் சுரேஷா, நாடா எப்படி வளர்ந்துட்டு இருக்கிற? இன்னும் ஆட்டோவை ஓட்டுறா? ஆமாண்டா, ஆனா நீ அப்ப இருந்த மாதிரி தான்டா இன்னும் அப்படியே இருக்கிற குட்டையா. இப்ப தூங்குறாரு, கத்தி பேசாதானா? சரிடா, என்ன மேஸ்திரி வேலைக்கு அப்புறம்? ஆமாண்டா, அவர்தான் என்னோட மேஸ்திரி. எப்படி எப்படியோ இருக்கலான்னு படிச்சோம், பாத்தியா நிலைமைய. நான் ஆட்டோ ஓட்டுறேன், நீ மேஸ்திரி வேலைக்கு போற. கூட யார் தெரியலன்னா இதை வச்சுக்கிட்டா அதான் நடக்கும். சரி கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? அடே அதெல்லாம் எடுக்காதுப்பா, வேலைக்கு போட்ட விடுப்பா. இல்லம்மா, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டது தப்பா? அத பத்தி எடுக்காத, நீ கம்முன்னு போ. டேய் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகி 2 குழந்தை. ஒரு குழந்தை 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். 5ஆம் கிளாஸ் படிக்கிறானா? என்னடா சொல்றா? ஆமாண்டா, இன்னொருத்தன் 3ஆம் கிளாஸ் படிக்கிறான். ஏம்பா என்னத்துக்கு இதெல்லாம் சொன்னீங்க? போயம்பா. ஏமா கத்துற? அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டுமா, பேசிட்டு விடுமா. டேய் உன் பொண்டாட்டி எப்படி இருக்குதா? அவளுக்கு என்ன, அழகா தான் இருப்பா. விதவிதமா செஞ்சு போடவாடா எனக்கு. பாத்தியாமா? கண்ணு டைம் ஆச்சு கண்ணு, நீ வேலைக்கு போ கண்ணு. போன இருமா, அப்பா எழுப்பு. அவர் டயர்டா தூங்குறாரு கண்ணு. என்னம்மா புடிங்கிட்டாரு அவரு? டயர்டா இருக்குது அவருக்கு. டேய் தம்பி, என்ன இப்படி பேசுற? வாய மூடி நீரா சொட்ட. நான் பயங்கர கோவத்துல இருக்கிறேன். என்ன சொல்ல வேற ஒருத்தனை சொல்றான். உனதான் சொல்றான் சொட்ட. கண்ணு நீ வேலைக்கு போ கண்ணு. அச்சனா 5 வருடம் உன் மூஞ்சில பஞ்சிடும். உங்க வீட்டுக்காரன் எழுப்பு. அவரு டயர்டா இருக்கிறாருப்பா. எப்பா எப்பா. என்னக்குன்னு உடம்பே முடியலடா. அப்படியாப்பா, கொஞ்சம் எழுதிக்கியா. என்னப்பா நீ வேலைக்கு போயிட்டு வரத்தானா? நான் சம்பாதிச்சு போடுவேன், நீ துண்டு பத்துன்னு இருப்பியாப்பா. என்னடா அடிக்கிறா? கம்னிசியா கண்ணு, நீ வேலைக்கு போயிட்டு வாப்பா. நீ தாயா? நீ எல்லாம் தாயா? திட்டு மூஞ்சிய நீ எல்லாம் தாயா? இப்பதான் என் மூஞ்சல் முடிச்சுட்டு போனா நல்லதே நடக்குன்னு சொன்னியாடா. என் வயசு பையன், அவனுக்கு கல்யாணம் ஆகி 5 வயசுல குழந்தைக்குது. எனக்கு நாக்குது. பார்த்து முச்சலண்டா கண்ணே, போடா. ஏன்டா டைபாஸ் வாயா? எனக்குலாம் கல்யாணம் பண்ண தோணுச்சாடா? தர்மபுர வண்டியா? கண்ணு அப்பா வலி தாங்க மாட்டாரு கண்ணு. உன்ன அடிட்டா நீ தாங்குறியா? ஐயோ வேணா, நீ அவரே வச்சுக்கோ. முன்னாடி போட்டாட்டியா முன்னாடி கோத்து விடுவா. டேய் என்னடா உங்க அப்பா அம்மா இப்படி கொடுமைப்படுத்துற? உனக்கு தெரியாதுடா, எல்லாரும் பச்சுன்னு இருக்கும்போது என்ன 7ஆம் கிளாஸ் வரைக்கும் நிறுத்திட்டு பிச்சை எடுக்க வச்சான்டா இவன். அப்பாவுக்கு வலிக்குண்டா. ஏன் எனக்கு வலிக்காதா? நான் பிச்சை எடுக்கலன்னா என் 2 கையில சூடு வைக்கல நீ. அதெல்லாம் பைசுப்பா, அதெல்லாம் மறந்துடுப்பா. நீயும் ரொம்ப பைசு தானா? ஏன்டா உன்ன போகாம இருக்கிற கம்நாட்டு பையா? நான் இந்த பையன் இப்படி பேசுறான். தட்டன்னா தாழ வந்துருவேன், குழம்புக்கு என்ன தலையா? எப்பா இது மாதிரிலாம் பேசக்கூடாதுப்பா.
டேய் கொஞ்சம் நவுறா பேசல அடிக்கிறேன் ஆமா ஜோபர் நான் எது ஒன்னாலும் பண்ணுவேன் நீ வாயை தரக்கூடாது ஏன் அடிக்கிறேன்னு கேட்டது தப்பா தப்புதான்டா தப்புதான் இதுங்க பண்ண கொடுமைக்கு வேற ஒருத்தன இருந்தாக்கா போய் சேர்ந்துட்டு இருப்பான் சர்ரா நீயாவது ஏதாவது லவ் பண்ணி தொலைக்க வேண்டியதானே? பண்ணுனே சுமிதுன்னு ஒரு பொண்ணு நானும் அதை உயிருக்கு தான் லவ் பண்ணோம். அப்ப அதையே கல்யாணம் பண்ணிருக்கலாமே. எங்க விட்டுச்சுங்க அவங்க வீட்டுல போயிட்டு அவன் குடிக்காரன் அவன் கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்கன்னு சொல்லிச்சுங்க. ஐயா இப்படியும் ஒரு பெத்த தாயா? இது தாய் இல்லடா காந்தரா பட பேய். கண்ணு அப்படி எல்லாம் சொல்லாதுடா. வேற நான் சொல்றத உங்க போஸ் அப்படித்தானே இருக்குது. டேய் இப்பதான் காலையில விழுந்துலாம் கும்பிட்டேடா. அட கரும்பு புச்ச நாதாரி அந்த காலில கூட ஏதோ மெஷின் வந்துக்கிறான் போலுக்குது. மூக்கு எவ்வளவு நாத்தாச்சு தெரியுமா? சரி அவங்களதான் உனக்கு பிடிக்காதுல்ல நீ ஏன் இதெல்லாம் பண்ண? ஒரு ஜோசியக்கார சொன்னா நீ பெத்த அம்மாவையும் நீ பெத்த அப்பான்னு காலில் விழுந்து கும்பிடு நல்லதெல்லாம் நடக்கும்னு சொன்னா. ஓஹோ அதனாலதான் காலில் விழுந்தியா? வேற என்ன பண்றது எனக்கு மட்டும் நல்லது நடந்துச்சுன்னு வச்சுக்கோ அன்னைக்கு நைட்டே இதுல போட்டு தள்ளுவேன். ஏய் அதுக்குதான் கால்ல கையில வந்து வீந்து கும்பிட்டானா? பின்ன உன் காலையும் இது காலையும் வந்து உயிர்த்துக்கு எனக்கு தான் ஆசையா? கண்ணு உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா? கீச்சிங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் புரோக்கரை புடிச்சிட்டேன். டேய் என்னதான் புரோக்கரை புடிச்சாலும் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணாதான்டா நல்லா இருக்கும். கரெக்டா சொன்ன தம்பி. உன் ஃப்ரெண்டு சொன்னதை கேட்டியாடா? நீ மூடினரு ஜோசிக்காரன் எதனா சொன்னாலும் இப்ப போட்டு தள்ளுவேன். கண்ணு நீ வேலைக்கு போயிட்டு வந்து எங்கெல்லாம் காப்பாத்துன்னு பார்த்தா இப்படி பேசுறேடா. 7ஆம் கிளாஸ் நிறுத்திட்டு பிச்சை எடுக்க வச்சிங்க அதுல இருந்து நான் தான் காப்பாத்தி நிக்கிறேன் உங்களை. இப்படி எல்லாம் சொல்லி காட்டக்கூடாது பெத்தவங்களுக்கு செய்த. அதே மாதிரி நான் பண்றத யாருக்கிட்டும் சொல்லக்கூடாது. முடியா நம்ம வாங்கிட்டு வந்த வரோம் அது. வரோம் பல வரோம் தாம்பரம் உங்க என்ன அப்படியா? அட நடந்து போச்சுப்பா ஆக வேண்டிய வேலையை பாருங்கப்பா. சரிப்பா இப்போ உன்னை அடிக்கிட்டமா? இன்னும் அடிக்கிறதுக்கு வர அதான் முடிஞ்சு போச்சுன்ட்டியா அதான் உன்னை அடிக்க வரேன். டேய் அதெல்லாம் உர்றா எங்க வீட்டாண்ட ஒரு பொண்ணு இருக்கு உனக்கு சம்மதம்னா சொல்லு நான் பேசுறேன். மச்சான் என்னடா சொல்ற? எனக்கு சம்மதம் தான். அப்பனா நான் பேசுறேன் ஆனா உங்க அப்பா அம்மா கூட நீ ஒன்னா இருக்கணும். இருந்துட்டா போச்சு. ஏமா எப்பா பொண்ணு இருக்கான்ப்பா. நான் போய் முதல்ல பாத்துட்டு வரேன் அப்புறம் ஓகே சொல்லலாம். வாய வச்சிருவேன் நான் இதை போய் களை முட்டு வந்துடலான்னு பாக்குறியா? யோ புள்ள சொல்றதே கேக்கலையா? நம்ம எல்லாரும் ஒன்னா போலாயா? அவங்க சொல்றதே கேக்கலாம். பொண்ணு பேரு என்னடா மச்சி? லோலாயி. சூப்பர் பேரு லோலா ஐயா. அட அட அண்ணாமா இது பேரு. ஆனா அவங்க சைடு ஒரே ஒரு கண்டிஷன் மச்சி. என்னடா? கல்யாணம் பண்ணா பொண்ணு வீட்ல இருந்து என்ன தருவாங்க? சீரு தருவாங்க நகை தருவாங்க. ஆனா இவங்க வீட்ல டிஃபரெண்டா தருவாங்க. டிஃபரெண்டா என்ன தருவாங்க மச்சி? 2 குழந்தை ஒன்னு பெண் குழந்தை இன்னொன்னு ஆண் குழந்தை. என்னடா சொல்ற? அதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தை பெத்துட்டு அவங்க வீட்டுக்காரனை விட்டு வந்துச்சு. வீட்டுக்காரனை விட்டு வந்துச்சா? ஆமா மச்சி நீ ஊன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கே கல்யாணம். அப்புறம் என்னடா குழந்தையோட வந்து பிரச்சனையே இல்ல. அதிர்ஷ்டக்கார புள்ள என் புள்ள யாருக்கும் அமையாது இது மாதிரி. யோ எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி 1 வருஷம் மட்டும் தான் குழந்தை. நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கே